வணக்கம் நேயர்களே, நான் வந்து டாக்டர் என்ஆர் ஜெயக்குமார், ஹோமியோபதி மருத்துவர். இந்த ஹோமியோபதி துறையில் இது 30 வருஷமாக மதன் ஹோமியோ கிளினிக்னுட்டு ஆதம்பாக்கம் நங்கநல்லூரில் வச்சுருக்கோம். எல்லா வகையான கேஸ்களையும் நாங்கள் பார்த்த அனுபவம் உண்டு. ஆஸ்மா, ஆர்த்ரைட்டிஸ், பேக் பெயின், நீ பெயின், ஹீல் பெயின் அப்படின்னு சொல்லப்போனால் எல்லா வியாதிகளும் பார்த்துருக்கோம். இப்போ வந்து உலகமெங்கும் எல்லாரையும் படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த கொரோனாவுக்கு நாங்கள் மிகப்பெரிய அளவில் தடுப்பு மருந்து மற்றும் பாதிப்பு அடைந்தவர்களுக்கு குணமாகிறதுக்கும் ஹோமியோபதியில் என்ன மருந்துகள் கொடுக்கலாம் என்பதையும் ஆராய்ந்து அதுக்கு தகுந்தவாறு அந்த அறிகுறிகளுக்கு தகுந்தவாறு கொடுத்துட்ருக்கோம். தொற்று அதிகமாக இருக்கிற நேரத்தில் தடுப்பு வியூகமாக நாங்கள் கிட்டத்தட்ட 1,18,000 பேருக்கு பப்ளிக்கில் போயிட்டு அதை டோராக எவ்ரி டோர் ஸ்டெப்பும் கொடுத்தோம். ஏரியாவில் இருக்கிற ஃபாவா என்ற அமைப்பு, மற்ற அசோசியேஷன் என்ற அமைப்பு, இதன் மூலமாக நாங்கள் ஃபீல்டு ஒர்க் கம்ப்ளீட்டாக ஒரு 5 ஸ்கொயர் கிலோமீட்டரை மார்க் பண்ணி அந்த ஏரியாவில் உள்ள அந்த ஒவ்வொரு நகர் சங்கங்கள் அவங்களெல்லாம் வச்சு டோர் ஸ்டெப் மூலமாக கொடுத்தோம். அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொற்றுக்கள் ஒழுங்காக நம்ம ஹோமியோபதி மருந்தை சாப்பிட்டவங்க நல்ல பாதுகாப்பாக இருக்கிறாங்க. இப்போவும் சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்த அந்த மருந்துனால நாங்கள் தைரியமாக நம்பிக்கையாக இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம், எங்களுக்கு தொற்று ஏற்படாமல் இருக்குது. 99.5% இது எஃபெக்டிவ். இந்த ஹோமியோபதிக் தடுப்பு மருந்து ஆர்சனிக்கம் ஆல்பம் 30 தடுப்பு வியூகத்தை எங்களுடைய மதன் மொபைல் ஹோமியோ கிளினிக் மூலமாக ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் போய் நாங்கள் பப்ளிக்கை அதே நேரத்தில் எஜுகேட் பண்ணியும் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஏன்னா ஒரு சிலருக்கு ஹோமியோபதி மெடிசனை பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்கும், நிறையா பேருக்கு பாதி தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இந்த நியூஸ் மீடியாஸ், இப்போ நம்மளுடைய மத்திய அரசாங்கத்திலேருந்து ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பரிந்துரைச்சிருந்தாங்க ஆர்சனிக்கம் ஆல்பம் 30. அது ஒரு செய்தியாக வந்தது. ஆனால் அதை யார் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம், என்ன டோசேஜ், எந்த வியாதி உள்ளவங்க எல்லாம் பயன்படுத்தலாமா, மற்ற மருந்துகள் சாப்பிட்றவங்க பயன்படுத்தலாமா, குழந்தைகள் பயன்படுத்தலாமா, ப்ரெக்னென்ட் லேடிஸ் பயன்படுத்தலாமா, லாக்டேஷன் மதர் எடுத்துக்கலாமா, இப்படி பல்வேறு கொஸ்டின் அவங்களுக்குள்ள வரும். அதனால் சில நேரங்களில் வாங்குவாங்க, வீட்டில் அப்படி வச்சுருவாங்க சாப்பிடாம. இப்போ நமக்கு ஒரு சுகர் இருக்குது, இல்லைன்னா பிபி இருக்குது, வேறு மருந்து சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு சிலர் தெரியாமல் வச்சுருவாங்க. அதனால தான் அந்த விழிப்புணர்வையும் கொடுத்து எல்லோரும் சாப்பிட்லாம்ங்கிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு தெருமுனை கூட்டங்கள் போட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் எண்டில் நின்று அவங்களுக்கு தேவையான ஒரு விளக்கங்களை கொடுத்து மைக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து, அதே நேரத்தில் கவர்மெண்ட்ஸ் நார்ம்ஸையும் மத்திய மாநில அரசாங்கங்கள் WHO அறிவுறுத்திய நார்ம்ஸையும், சோஷியல் டிஸ்டன்ஸு, மாஸ்க்கு போட்டு வெளியில் வாங்க, சானிடைசர் கையில் பண்ணிக்கிட்டு மருந்து வாங்குங்க, இப்படியான வழிமுறைகளையும் பின்பற்றி அவங்களுக்கு நல்ல ஒரு தடுப்பு மருந்துகளை நாங்கள் இலவசமாக நானும் என்னுடைய மிஸ்ஸஸ் டாக்டர் உமா ஜெயக்குமார், மற்றபடி எங்களுடைய டீம் ஒர்க், மொபைல் ஹோமியோ கிளினிக் டீம் அண்ட் அசோசியேஷன் லீடர்ஸ் எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு இந்த செய்தியை எடுத்து கொடுத்து நல்லபடியாக அந்த ஒரு தடுப்பு வியூகத்தை முதல்ல பண்ணியிருக்கோம். அதன் பிறகு இப்பொழுது பாதிக்கப்பட்டு வர்றாங்க ஒரு சிலர். நிறைய பேருக்கு சாதாரணமாக ஒரு கோல்டு, காஃபு, ஃபீவர் வந்தாலே இப்போ நமக்கு கொரோனா வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் மக்கள்கிட்ட அதிகமாக உண்டு. ஸோ பொதுவாக எங்கள்கிட்ட எப்போவுமே ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இதுக்கு கால் பண்ணுவாங்க, சார் இந்த மாதிரி எனக்கு காஃபு, கோல்டு, ஃபீவரிஷாக இருக்குது, பாடி பெயின் இருக்குது, டயர்டாக இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. சரி, நான் இன்றைக்கி மருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், நாளைக்கு நீங்கள் ஆஸ் பர் தி கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொரோனா டெஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணிவிட்டு மெடிசனையும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் அந்த மாதிரி ஏதாவது ஃபீவர் கேசஸ்னால் நாங்கள் அவங்கள டேரெக்டாக இப்போ வர சொல்லி பார்க்குறதில்ல, அவங்கள ஆன்லைன் கன்சல்டேஷன்லேயே பார்த்துறோம். வீட்டிலருந்தே அவங்க அவங்களுடைய சிம்டம்ஸ் ஃபோன் மூலமாகவோ இல்லைனா வீடியோ கால் மூலமாகவோ எங்கள்கிட்ட தெரிவிக்கலாம். அவங்களுடைய சிம்டம்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, ஃபீவரா, பாடி பெயினா, டயர்ட்னஸா, வீக்னஸா, ஹெட்டேக்கா, என்ன இருக்கோ, ட்ரை காஃப் இருக்கா, தொண்டை வறட்சி இருக்கான்ற அதெல்லாம் சிம்டம்ஸ், மெயின் சிம்டம்ஸ் என்ன ரிலேட்டடாக கொரோனா இருக்கோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது கொரோனாவா, வேறு எதுவும் ஆர்டினரி ஃப்ளூவாக இருக்கலாமா, இல்லைனா வேறு ஏதாவது ஃபீவர்னால் வேறு ஏதாவது டெங்குவாக இருக்கலாமா, டைஃபாய்டாக இருக்கலாமான்னா தேவைப்பட்டால் பிளட் டெஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு சஜஷன் கொடுத்துட்டு கார்ப்பரேஷனுக்கும் நீங்கள் கால் பண்ணி கோவிட் டெஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றோம். அவங்க சிலர் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் ஒரு 24 hours to 48 hours அவங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ அந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ளே இந்த ஃபஸ்ட்லேருந்தே அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதுனால இந்த 3rd day முதல் ஒரு 3 நாளுக்குள்ளேயே அவங்களுடைய அந்த சிம்டம்ஸ் ரிலீவ் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ அவங்க கார்ப்பரேஷன் டீமில் பார்க்கும்போது அவங்களும் அந்த டாக்டர்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அவ்வளோ சிவியராக இல்லை, அதனால் நீங்கள் ஹோம் குவாரண்டைன்லேயே பாதுகாப்பாக இருந்துங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க.
சிலருக்கு ஏஜ் ரொம்ப அதிகமாக இருந்தாலோ இல்லைனா வீட்டில் கை குழந்தைகள் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருந்தாலோ அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு கூட்டு போயிட்டு தனிமைப்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆன அந்த ஹோமியோபதி மெடிசனை அவங்க கையில் எடுத்துகிட்டே உள்ளே போயிருந்து சாப்பிட்டுட்டு நல்லபடியாக சரியாயிட்டு வராங்க. இப்போ வந்து ஆத்தென்டிக்காக சொல்ல போனால் இப்போ வந்து அவங்களுடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து எங்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கேஸ் வந்து க்யூர் ஆன கேஸ் வந்து எங்கள்கிட்ட இப்போ நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். பட் இன்னும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த லிஸ்ட் வந்து குணமானதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிடுவோம். இது வந்து ஆல்ரெடி க்யூர் ஆனவங்க 109 பேஷண்ட்ஸ் வந்து க்யூர் ஆனவங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாவில் இருந்து ஈவன் கடப்பாவிலேருந்து கூப்பிட்ருக்காங்க, மதுரை வாயல், தரமணி, கோடம்பாக்கம், புழுதிவாக்கம், அப்புறம் மதுரை, வெள்ளூர், இங்கே டிஃப்ரெண்ட் பிளேசஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடு அண்ட் நாசிக்லேருந்து கூட ஒரு ஃபேமிலி கூப்பிட்டுருந்தாங்க. எல்லாருக்குமே க்யூர் ஆகிட்டாங்க. நாசிக்லேருந்து 4 பேர் ஒரே ஃபேமிலியில். ஆன்லைனில் வந்து எங்கே இருந்தாலும் மெடிசன்ஸ் வந்து கொரியர்லேயோ ஸ்பீட் போஸ்ட்லேயோ நாங்கள் அனுப்பி கொடுத்துருவோம். உடனே அவங்கள ரீச் ஆகிடும் பாதுகாப்பாக. ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அஃபெக்ட் ஆனவங்களை. இந்த கொரோனாவிலேருந்து பாதிக்கப்பட்டு வர்றவங்களுக்கு வந்து மனசளவில் வந்து ஒரு பயம், ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு டென்ஷன் அது வர்றதுக்கு முன்னாடியே இருக்குது, வந்ததுக்கு அப்புறமாவும் இருக்குது. இந்த ஹோமியோபதி மருந்து வந்து என்ன ஆகுதுன்னா மனசளவுலேயும் ஒர்க் பண்ணக்கூடியது. யாருக்காவது டிப்ரெஷன் இருந்தாலோ, யாருக்காவது அந்த பயம் இருந்துக்கிட்டே இருந்தாலோ, அந்த ஒரு டென்ஷன், ஆங்ஸைட்டி, ஸ்லீப்லெஸ்னஸ் இதெல்லாம் இருந்தால் அதை பேஸ் பண்ணியும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா அதிலிருந்து அவங்க வெளியில் வந்துடுவாங்க. ஸோ மனதளவிலேயே அவங்கள தயார்படுத்தக்கூடிய அளவுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கும். குறிப்பாக இந்த ஆர்சனிக்கம் ஆல்பம்ங்கிற மருந்தே வந்து பிரமாதமான மெடிசன். ஆங்ஸைட்டி, ஃபியர் ஆஃப் டெத்து அண்டு சஃபகேஷன், மூச்சு திணறல் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மருந்து. அதுவே அதை மெயின் பார்ட்டை வந்து பண்ணிவிடும் மனசளவிலையும். இன்னும் சில மருந்துகள்லாம் இருக்குது. லைக்கோபோடியம் இருக்குது, அர்ஜென்டம் நைட்ரிக்கம் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆங்ஸைட்டி பேஸில் உள்ளதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ். இப்போ ஹோமியோபதி வந்து கெமிக்கல்னுட்டு மட்டும் சொல்ல முடியாது. ஹோமியோபதியில் வந்து உங்களுக்கு கெமிக்கல்லேருந்து ஒரு ஃபியூ மெடிசன்ஸ் தான் எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் சோர்ஸ் வந்து பிளான்ட் சோர்ஸ், வெஜிடபிள் சோர்ஸ் தான். பூவாக இருக்கும், இலையாக இருக்கும், வேராக இருக்கும், ஃப்ரூட்ஸாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே பிளான்ட் சோர்ஸ்லேருந்து நிறைய எடுக்கிறாங்க. அனிமல் சோர்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. கெமிக்கல்லேருந்து கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் சில செக்ரீஷன்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸ்னேக் வெனம், அப்புறம் ஹனிபீனுடைய பாய்சன், தேனியுடைய பாய்சன்லேருந்து எடுக்கிறது. ஏபி ஸ்மெல்லுட்டு ஒரு நல்ல மருந்து. இப்படி வெவ்வேறு சோர்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து இதுதான் பிளான்ட் சோர்ஸ், வெஜிடபிள் சோர்ஸ். ஹாய், திஸ் இஸ் ராம். ஆதம்பாக்கத்தில் இருக்கேன் நான். கோவிட் வந்த உடனே எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது, என்னடா பண்ணுறது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமே அப்படின்ட்டு. அந்த ஜெயக்குமார் டாக்டர் தான் எங்களுக்கு வந்து இப்போலேருந்தே அவர் தான். எனி ப்ராப்ளம் தட் வி ஃபேஸ் அட் ஹவுஸ் வி நார்மலி கோ டு ஹிம். உடனே டாக்டரே வந்து ஒரு மருந்து கொண்டு வந்தார், ஆர்சனிக்னு சொல்லிட்டு. என்ஷூர்ட் தட் எவ்ரி ஒன் கெட்ஸ் தட். நாங்கள் அங்கே போக வேண்டிய அவசியமே ஏற்படலை. டாக்டரே வந்து எல்லார் வீட்டுக்கும் வந்து கொடுத்தாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு கோவிடுக்கான ஒரு எந்த ஒரு சிம்டமே இல்லை. அந்த ஆர்சனிக் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. வீட்டில் அத்தனை பேருக்கும் ரிலீஜியஸாக போட்டுக்கிட்டோம். அண்ட் த அமௌண்ட் ஆஃப் சர்வீஸ் தட் டாக்டர் இஸ் டூயிங் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஐ ப்ரே த அல்மைட்டி டு கிவ் ஹிம் லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப் டு சர்வ் த பீப்புள் மோர். எனக்கு இந்த ஆர்சனிக் ஆல்பம் என்ற மெடிசனை டாக்டர் ஜெயக்குமார் ஹோமியோபதி டாக்டர் எனக்கு கொடுத்தாங்க. இதனால் எனக்கு இந்த கொரோனான்றதே வரல. 2 தடவை போய் டெஸ்ட் பண்ணேன். 2 தடவையிலையும் எனக்கு வந்து நெகட்டிவ் தான் வந்துச்சு. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. யாருக்குமே இந்த பக்கம் கொரோனா வரல பிகாஸ் ஆஃப் திஸ் ஆர்சனிக் ஆல்பம். இதோடைய காஸ்ட் அபவுட் 50 rupees. 1 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க. யோசித்து பாருங்க, ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. ரொம்ப சோஷியல் ஒர்க் ஆக்சுவலாக அவருக்கு உண்டு. இதை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக அவங்ககிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. என் ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், என் சன்னுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அவங்களுக்குலாம் நல்ல க்யூர் ஆயிடுச்சு. ஐ எம் வெரி மச் கிரேட்ஃபுல் டு டாக்டர் ஜெயக்குமார். அகஸ்டின் டேவிட், பிரசிடென்ட், ஃபெடரேஷன் ஆஃப் ஆதம்பாக்கம் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ். எங்கள் ஆதம்பாக்கம் நலச்சங்க கூட்டமைப்புக்கு 30 அசோசியேஷன்ஸ் உள்கொண்டு நாங்கள் ஆதம்பாக்கம் ஏரியாவில் 1,25,000 பீப்புளுக்கு நாங்கள் வந்து எங்கள் சேவையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். எங்கள் கூட இணைந்து மதன் ஹோமியோ கிளினிக் டாக்டர் ஜெயக்குமார் அண்ட் டாக்டர் மிஸ்ஸஸ் உமா ஜெயக்குமார், 2 வண்டர்ஃபுல் டாக்டர்ஸ். அவங்க முன்னால் வந்து ஆர்சனிக் ஆல்பம் 30 இம்யூன் பூஸ்டர் வந்து இந்த ஏரியாவில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஃபார் 1 lakh people. இந்த கோவிட் ஸ்ப்ரெட்டை கண்டெயின் நாங்கள் ஆதம்பாக்கம் ஏரியாவில் பண்ணியிருக்கோன்னா இந்த இம்யூன் பூஸ்டர் உடைய அற்புதமான ஒரு சேல் தான். ஆலந்தூரில் கூட ஸ்ப்ரெட் இருந்திருக்கு. ஆதம்பாக்கத்தில் வெரி ஃபியூ கேசஸ் வி ஹேட். இது வந்து எப்படி நாங்கள் ஆரம்பித்தோன்னா ஏப்ரல்
30ஆம் தேதி S8 ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் அப்படியே ஆரம்பித்து May 19th 20 டேஸில் நாங்கள் இந்த 30 அசோசியேஷன்ஸை கவர் பண்ணிட்டோம். 1 lakh பீப்புள் கவர் பண்ணிட்டோம். இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோன்னா மதன் ஹோமியோ கிளினிக் அவங்ககிட்ட ஒரு மொபைல் வேன் கூடயே வந்து அவங்க பேராமெடிக்கல் ஸ்டாஃப் அதில் 3 பேர் இருக்காங்க. எல்லா ஏரியா என்ட்ரன்ஸில் டெய்லி மார்னிங் 9 o'clock ஷார்ப் தே வில் பி தேர். வந்து நாங்கள் ஆரம்பித்தோன்னா ஒரு நாளில் எப்படி பார்த்தாலும் 4,000 people to 4,500 people மினிமம் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. 4,500 peopleக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 3,000 அல்லது 4,000 வயல்ஸ் ரெடி பண்ணோம். முந்த நாளே அவங்க வந்து இந்த வயலெல்லாம் உட்காந்து இந்த டப்பாவில் பில்ஸ் போட்டு மருந்து ஊற்றி அதில் ஸ்டிக்கர் ஒட்டி எழுதி எல்லாம் ரெடி பண்ணி அடுத்த நாள் காலையில் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வேனில் ரெடியாக இருக்கும். வெரி வெல் கோஆர்டினேட்டட் பை அவர் டீம், அவர் ஃபெடரேஷன் டீம். பைக்கில் முன்னால் ஒருத்தர் போவார். நாங்கள் 10 ஆஃபீஸ் பேரர்ஸ் கூட இணைஞ்சு நின்று எங்கள் டீமில் 2 பேர் இறங்கி அனௌன்ஸ் பண்ண எல்லாரும் அந்தந்த ஸ்ட்ரீட்லேருந்து இறங்கி வந்துடுவாங்க. வெளியே வந்து டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி மாஸ்க்கு போட்டு ஒருத்தராக வந்து அந்த மொபைல் வேன் கிட்ட வந்து அவங்க வாங்கிட்டு அவங்க போவாங்க. ரியலி வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு டாக்டர் ஜெயக்குமார் அண்ட் டாக்டர் மிஸ்ஸஸ் ஜெயக்குமார் ஃபார் திஸ் கிரேட் கான்ட்ரிபியூஷன். இன்ஃபேக்ட் நான் டாக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க எனக்கு பர்சனலாகவே எனக்கு வந்து காதில் ஒரு பிரச்சனை இருந்தது. அது எனக்கு வந்து நிறைய ஃபார்ம் ஆகும் பஸ்ஸு. அது வந்தது. நான் போய் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தேன். எனக்கு ஹெடேக் ஹெவியாக வந்துடுத்து. காது வலி ஜாஸ்தியாகி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. தட் வாஸ் த சிச்சுவேஷன். சடனாக இட் ஆல் ஹேப்பன்ட் இன் த கேப் ஆஃப் 3 weeks. அப்போ எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தேன். மாஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு அது ஒரு டிசீஸ் அப்படின்னாங்க. சொல்லிவிட்டு இட் ஹேஸ் டு பி ஆப்ரேட்டட் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 1.5 lakhs ஆகும், ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு. ஐ டிட் கன்சல்ட் சம் 2 to 3 டாக்டர்ஸ். பட் எல்லாருமே அதான் சொன்னாங்க. டாக்டரை தெரியும் இருந்தாலும் பார்த்துட்டு அப்புறம் ஃபைனலாக டாக்டர் டீம் போனேன். டாக்டர் இந்த மாதிரி இருக்கணும், என்ன நீ முதலே வந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னார். அப்புறம் மருந்து போட்டால் திடீர்னு எனக்கு கொஞ்சம் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ஆன் த டைம் ஐ வாஸ் 32 or 33 மை ஏஜ். அழ ஆரம்பிச்சிட்டேன். ஐ குட் நாட் கண்ட்ரோல் த பெயின். பயங்கரமாக அழறேன். நான் அழறதை பார்த்து அம்மா அண்ணா எல்லாம் அழுதும் அந்த மாதிரி ஆகிடுச்சு சுச்சுவேஷன். டாக்டரை போய் பார்த்தோன்னா ஒரு 15 minutes, இந்த கேப் ஆஃப் 15 minutes நீ போட்டுக்கிட்டே இரு மாத்திரை. இட் ஹேப்பன்ட் இட் ஆஃப்டர்நூன் 2 o'clock. தூக்கம் வர வரைக்கும் அதை போட்டுக்கிட்டே இருங்கன்னாரு. ஒரு நைட்டு 9 வரைக்கும் இந்த கேப் ஆஃப் 15 minutes போட்டுகிட்டே இருந்தேன். ஒரு 11:30 மணிக்கு நல்லா சப்சிடைஸ் ஆச்சு. நானும் தூங்கிட்டேன். ஈ செட் டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம், லெட் ஹிம் வேக் அப், கார்த்தால விட்டுருங்கன்னு. மார்னிங் பஸ்ஸும் சீயும் கலந்து கிட்டத்தட்ட ஐ வுட் சே ரொம்ப 200 to 300 grams ஆஃப் பஸ் அண்ட் பிளட் டுகெதர் அந்த பில்லோவில் அப்படியே இருந்தது. டாக்டரே கேம் ஹோம் பர்சனலி இந்த மார்னிங் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துனார். அதனால் அக்கார்டிங் டு மீ இஸ் காட். அதுவும் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் அவர் இந்த ஆர்சனிக் கொடுக்கறது, பர்சனலாக போய் கொடுக்கறதெல்லாம் ஐ மீன் சல்யூட் டு டாக்டர் ஜெயக்குமார் அண்ட் இஸ் ஃபேமிலி. தேங்க்யூ. என் பையனுக்கெலாம் ஹேர் வந்து only 30 years நிறைய ஹேர் ஃபால் இருந்துச்சு. இதை மருந்து சாப்பிட்ட பிறகு ஒரு 3 மாதத்துலேயே முடி வளர ஆரம்பிச்சிட்டு. ரியலி இட்ஸ் வண்டர்ஃபுல். எனக்கு இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு ப்ராப்ளம் இருந்துச்சு, இந்த ட்ராக் ப்ராப்ளம் எல்லாமே இந்த மருந்து சாப்பிட்டு எனக்கு ஒரு 4 மாதத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஐ எம் ஆல்மோஸ்ட் 75% ஐ எம் ஹீல்டு. இன்னொரு 25% இன்னொரு 2 மாதம் சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறேன். டோட்டலி ஐ வில் பி ரிலீவ்ட் அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். ஸோ இட் இஸ் அ வண்டர்ஃபுல் மெடிசன். கொரோனா வந்தவர்கள் பயப்படாதீங்க, ஐயோ வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களால் மற்றவங்களுக்கு சில சஜஷன் சொல்ல முடியும். கொரோனா நோயாளிகள் வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டு வரும்போது மற்றவங்கள வந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வழிமுறைகளை, ஏன்னா நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. சிலர்லாம் வந்து கஷ்டம், இது வந்து கொரோனா ஒன்றும் இல்லை, கொரோனாவோட வாழ பழகிங்க நம்ம சொல்கிற மாதிரி எல்லோரும் அதை ஈஸியாகவும் எடுத்துக்கூடாது. ஏன்னா ஒரு சிலரை வந்து ரொம்ப பேடாக அஃபெக்ட் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து அது எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், ப்ரிவென்டிவாக இருக்கணும், மக்கள் வந்து எப்படி அரசாங்க வழிமுறைகளை பின்பற்றணுங்கிறதெல்லாம் நம்ம வந்து இன்னும் விழிப்புணர்வு கொடுக்குற ஆட்களாக நீங்கள் இருக்கணுமே தவிர நீங்கள் வந்து உங்களை வந்து நமக்கு வந்துருச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் உணவு பழக்க வழக்கங்கள் வந்து என்ரிச் டயட்டு, சத்துள்ள உணவுகளை எடுத்து உங்கள் ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கணும். மூச்சு பயிற்சி பண்ணணும். சன்லைட்டில் கண்டிப்பாக அரை மணி நேரம் காலையில் சாயங்காலம் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது நல்லது. நான் எப்போவுமே சொல்லுவேன் 3 U அதை ஃபாலோ பண்ணோம். உணவு, உடற்பயிற்சி, உறக்கம்.
இதை ஃபாலோ பண்ணி 8 மணி நேரம் உறக்கம், நேரத்துக்கு சாப்பாடு, நல்ல சத்துள்ள உணவு, ஆரோக்கியமான காற்று, இதெல்லாம் இருந்து நல்ல சூரிய ஒளி இதெல்லாம் இருந்து ஆரோக்கியமாக நலமுடன் மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன். நண்பர்களே, வணக்கம். பொன்னியின் செல்வன் நாவலோட திரைக்கதை புத்தகமாக வெளியாகி இருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசான்ல பொன்னியின் செல்வன் ஸ்கிரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்க, அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், கிளிக் பண்ணி பாருங்க.